We are studying from the book of Deuteronomy, especially the 4th chapter. நாம் உபாகம புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். So now we know the importance of chapter 4. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 4ஆம் அதிகாரத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் ஆழமாக தியானித்தோம். So we understand that it gives a summary of the book of Deuteronomy. உபாகம புத்தகம் மொத்தத்தையும் ஒரு சுருக்கமாக இந்த 4ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. Also we saw that the book of Deuteronomy is nothing but covenant renewal and warnings. That's what we very clearly saw in the book of in the 4th chapter. அது மட்டுமல்ல, உபாகமம் என்பது தேவன் தனது பிள்ளைகளோடு கூட ஏற்கனவே ஏற்படுத்தின உடன்படிக்கையை புதுப்பிக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதோடு கூட அவர் எச்சரிப்பும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் நாம் தெளிவாக 4ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்து வருகிறோம். No, I told you the first 3 chapters they deal with the history of the past history of the Israelites. முதல் 3 அதிகாரங்கள் இஸ்ரேல் மக்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். That means the summary of the book of Exodus and the Numbers are given in the first 3 chapters of the book of Deuteronomy. யாத்ராகமத்தையும் எண்ணாகமத்தையும் அந்த 2 புத்தகத்துடைய சுருக்கம் தான் முதல் 3 அதிகாரம். So after the 40 years of journey, the Israelites are about to enter into the land of Canaan. 40 வருட அந்த வனாந்தர பயணம் முடிந்து அவர்கள் தேவன் வாக்குறுதி பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ளே போகக்கூடிய அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. So Moses is reminding them how the old Israelites they behaved because of their disbelief and unfaithfulness. They failed. இஸ்ரேல் மக்கள் தேவன் மேல் கொண்டிருக்கிற அவிசுவாச நிமித்தமும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நம்பாமல் போனது நிமித்தமும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகளையும் தோல்விகளையும் தெளிவாக அந்த புத்தகம் சொல்கிறது நமக்கு. So the present generation they should take lessons from the past generation and they should not repeat their mistakes and boldly believing in God they should enter in the land of Canaan. ஆகவே அவர்கள் பிதாக்கள் செய்த அதே தவறை இவர்கள் புதிய தலைமுறை மக்களும் கூட செய்யாமல் இருக்கவும் தேவனை விசுவாசித்து அவர் அன்பு செய்ய வேண்டும் என்று அவளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த புத்தகம் முழுவதுமே. So in the first 3 chapters I would like to point to some key verses to the milestones that I can tell you before they entered into the promised land. முதல் 3 அதிகாரத்துடைய மிக முக்கியமான வசனங்களை மட்டும் சொல்லிவிட்டு நாம் தொடருவோம். So Deuteronomy chapter 1 verse 3. உபாகமம் 1:3. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரையின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு. Here it says, in the 40th year on the first day of the 11th month Moses spoke to the people of Israel according to all that the Lord had given him in commandments to them. 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். So this is the background. The 40th year is over, 40th year is starting at that day, 11th month, in the last hour. Now that's what he is giving the warnings and covenants and preaching. 40 வருடம் முடிந்த பின்பு ஆரம்பிக்கக்கூடிய அந்த விளிம்பில் இருக்கிற சமயத்தில் கர்த்தர் அந்த புதிய தலைமுறை மக்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியங்கள் தான் இவையெல்லாம். Verse 8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். So you can understand that Moses he is telling this 2 times. The first time at Kadesh Barnea he is saying this, and the second time before they entered in the land of Canaan that he said it. மோசே அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத 2 முறை சொல்லி இருக்கிறார். காதேஸ் பர்னேயா என்ற அந்த இடத்தில் முதல் தலைமுறை மக்களுக்கு 40 வருடத்துக்கு முன்பாக,
40 வருடத்துக்கு பின்பாக மறுபடியும் இரண்டாம் தலைமுறை மக்களுக்கு அதே இதை சொல்லுகிறார், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று. Verse 21. 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரும் என்றேன். So he is encouraging them. He wants them not to be afraid of the people in the land, because earlier that generation was afraid. தேவன் மறுபடியும் ஏற்கனவே அது 40 வருடத்துக்கு முன்பாக இதே கட்டளையை சொல்லும்போது அவர்கள் பயந்தார்கள். மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் போகும் தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் என்று உற்சாகப்படுத்துகிறார். Verse 26. 26. அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். That's what they said. So that disbelief is in that. Verse 32. 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். So verse 46. 46. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாய் இருந்தீர்கள். So because of their unbelief they stayed in Kadesh Barnea for quite some times. In chapter 2 what we see is that God says it is enough, that now you have been punished enough, you have learned the lessons enough. Now how they would enter the land of Canaan, that is presented in chapter 2. முதல் அதிகாரம் முழுவதுமே அந்த 40 வருடத்துக்கு முன்பாக அவர்கள் செய்த தவறையும் அதன் நிமித்தம் ஏற்பட்ட தண்டனையும் சொல்லிவிட்டு இரண்டாம் அதிகாரத்தில் போதும் இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போகலாம் என்று அடுத்த தலைவர் மக்களை அவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிற ஒரு புதிய பகுதி தான் இந்த பகுதி. And in chapter 2 we see that Moses conquers 2 kings on the eastern side of the Jordan, and he is showing this as an example how they were to win the kings when they entered in the land of Canaan. இப்பொழுது அவர் மோசேவே 2 ராஜாக்களை ஜெயித்து யோர்தான் கிழக்கு பகுதி ஜெயித்து இனி வரக்கூடிய இடங்களில் இப்படித்தான் நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள், கர்த்தர் உதவி செய்வார் என்று அவர்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாக அவரே போரில் போய் ஜெயித்து அவர்களுக்கு வெற்றியை காண்பிக்கிறார். And chapter 3 verse 22. 3:22 அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். And after that Moses is also saying that how he could not enter into the land of God. மோசே தன்னால் ஏன் அந்த தேசத்திற்கு செல்ல முடியவில்லை என்பதை அவர் சொல்கிறார். So it's very difficult situation for Moses. 40 years he led these people and suffered like anything, but still he could not enter into the promised land as he could not enter into the promised land. மோசேவுக்கு இது ஜீர்ணிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு பாடம். 40 வருடங்கள் அந்த மக்களை எல்லாம் வழிநடத்தின பின்பு அவர்களால் இவர் உள்ளே போக முடியவில்லை என்பது அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஆனால் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. But God by his grace, he took him to the land of Canaan. Just in the Mount of Transfiguration you see Moses. So not with his physical body but his glorified body he entered in the land of Canaan. கர்த்தர் கிருபை உள்ளவர். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது அந்த மறுரூப மலையில் இருக்கும் பொழுது அவர் நம்மை போல இந்த சரீரத்தில் இல்லாவிட்டாலும் கூட மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் மோசேவானவர் அந்த கானானுக்குள்ளாக எருசலேமுக்குள்ளாக அங்கு இருக்கிறார். So this is the context of chapter 4. 4ஆம் அதிகாரத்திற்கான ஒரு பின்னணி இதுதான். And I told you that I am going to concentrate from chapter 4 verse 32 to 40. நான் ஏற்கனவே சொன்னது போல 32வது வசனத்திலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆழமாக. Please read, quickly read. 4 to 40. 32 40 வரை. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்னியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ?
அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதியின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கும் அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்னியை உனக்கு காண்பித்தார். அக்னி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். அவர் உன் பிதாக்களின் அன்பு கொண்டபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைகொள்ள கடவாய் என்றான். See, Deuteronomy chapter 4 is the first sermon that Moses is giving to the people. மோசே தனது அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்கத்தில் முதல் பிரசங்கம் இந்த பகுதிதான். So he is going to explain this sermon or preaching subsequently. இந்த பிரசங்கத்தை அவர் இன்னும் வரக்கூடிய மீதமுள்ள பகுதிகளில் இன்னும் விளக்குகிறார். So it's a challenging message. இது சவாலாகக்கூடிய ஒரு பிரசங்கமாகும். So in the past they have failed. In future their failure should not repeat. They would succeed. That's what he is saying. கடந்த காலத்தில் தோற்று விட்டார்கள். வரக்கூடிய எதிர்காலத்தில் அதே தோல்வியை அனுபவிக்க கூடாது என்பதற்காக சவால் விடுகிறார். So I told you, if you want to give a title to this chapter, you can give a title like this: the covenant renewal and warnings. ஏற்கனவே சொன்னபடி இந்த பகுதிக்கு நீங்க ஒரு தலைப்பு கொடுப்பீர்களானால் அது இப்படியாக இருக்கும்: புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை அல்லது உடன்படிக்கையை புதுப்பித்தல், எச்சரிப்பு. But if you want to give one more title, you can give like this: amazing grace of God. இன்னொரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் amazing grace, அற்புதமான கர்த்தருடைய கிருபை, வியக்கத்தக்க கிருபை, வியத்தகு கிருபை. So yesterday we ran through the book of chapter 4. நாம் நேற்று 4ஆம் அதிகாரத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருந்தோம். See, from verse 1 to 8 we see God's amazing grace in God revealing himself to the people. தேவன் தன்னை தனது மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் காண்பிக்கப்பட்ட வியத்தகு கிருபையை நாம் அதிகாரம் 4:1 10 முடிய பார்த்தோம். So he is revealing himself. Who he is? How does he reveal himself? தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? By giving them the law. It is through the law people understood who God was. அவர்களுக்கு சட்ட புத்தகத்தை, சட்டத்தை, நியாய பிரமாணத்தை கொடுத்ததின் மூலமாக உண்மையாகவே அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். So God did not keep them and us in darkness, because he is revealing us. Even now God is revealing himself through the word of God. தேவன் மக்கள் யாரும் தன்னை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு மறைந்திருக்கிற இருட்டில் புதைந்திருக்கிற தேவன் அல்ல. அவர் மக்களுக்கு வெளிப்படுவதற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போதும் கூட வெளிப்படுத்துகிறார். So to the extent that you dwell upon the word of God, you will know your God. உண்மையாகவே நீங்கள் வசனத்திலேயே தரித்திருந்து அதை ஆழமாக சிந்திக்கும் பொழுது தேவனை நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். So from verse 9 to 31 we see God's grace in the covenantal relationship that he has with his people. அதிகாரம் 4 வசனங்கள் 9 இலிருந்து 31 முடிய கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பிப்பதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். From verse 32 to 40
we can see the amazing grace in rescuing them from the clutches of the kingdom of darkness. ஒரு அந்தகார ஒரு இருளான அதிகாரத்திலிருந்து மக்களை விடுவிப்பதன் மூலமாக கர்த்தர் எவ்வளவு வியத்தகு கிருபையை தனது பிள்ளைகளுக்கு தருகிறார் என்பதை வசனம் 32 இருந்து 40 வரைக்கும் நாம் தியானிக்க முடியும். See chapter 4 verse 42 and verse 39, you come across this phrase, know therefore. There are certain things you should know. It is based upon that facts that you are going to act. வசனம் 42 39 know therefore. 35 39 ஆகையால் அறிந்து கொள்ளுங்கள். அதாவது தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அதை அறிந்து கொண்டு அந்த அறிவின் அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So the whole passage is dominated by three verbs: ask, know, keep. ஆக இந்த பகுதிகள் எல்லாம் மூன்று ஒரு வினைச்சொல்களை அடிப்படையாக வைத்து காணப்படுகிறது. முதலாவது கேளுங்கள், ஆஸ்க். இரண்டாவது ஆஸ்க், அப்புறம் நோ, அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது கைக்கொள்ளுங்கள். So by asking you will know the historical lesson. நீங்கள் தேவனை இடத்தில் கேட்பதன் மூலமாக வரலாற்று ரீதியாக சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். So ask through the whole ancestors where anything has happened like this. உங்கள் கடந்த கால நிகழ்ந்ததை அந்த மக்களை பார்த்து கேட்கும் பொழுது இதுபோல வரலாற்று நடந்தது உண்டா என்று கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியங்களை. See, by knowing, you will know the theological lessons. இதன் மூலமாக சில இறையியல் சத்தியங்களை பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் நம்மால். So by reviewing these events we can know that our Jehovah is greater than any other gods. But he is the only, not only he is greater than any other gods, but he is the only living God. The theological lessons they know. இந்த கடந்த கால மக்களிடத்தில் இது போன்ற காரியங்களை கேட்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால், யெகோவா தேவனை போல வேறு ஒரு தேவனும் இல்லை என்பது மட்டுமல்ல, இவர் ஒருவர்தான் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So in verse 40, the practical lesson, that's more important. The practical lesson, how they have to behave, how they have to be grateful to the Lord. 40வது வசனத்தில் இதுதான் நடைமுறை சத்தியம். இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதில் நாம் பார்க்கிறோம். So please just read that verse alone. Verse 40, yes, that's more important. 40வது வசனம், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். So this is the practical lesson. This is what you are going to do in the land of Canaan. நீங்கள் போகக்கூடிய கானான் தேசத்தில் இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுதான் மிக முக்கியம். தேவனை அறிந்து கொள்ளுங்கள். So now we will look into the historical lesson. நாம் இப்பொழுது வரலாற்று ரீதியாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் தியானிக்கலாம். Verse 32. 32. So he is challenging them. So this is the conclusion of the first message. He is saying that, for ask now of the day that are past. You ask in the past. You check with the past. Has anywhere such a great thing has ever happened? முதலாவது ஒரு பாடம் இதுதான். வரலாற்றுடைய கடந்த கால பக்கங்களை புரட்டி பார்த்து நீங்கள் கேளுங்கள். இதுபோல தேவன் உண்டோ? இதுபோல எந்த ஜாதியிலாவது எந்த நாட்டிலாவது ஏதாவது கடவுள் செய்திருக்கிறாரா என்று கேளுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். So he is not explaining what are the things which has happened, because people know that. People know what are things Moses is talking about. That's why he is not dwelling upon what has happened. என்ன நடந்தது என்பதை மோசே இங்கு சொல்லவில்லை. ஏனால் மோசே ஆழத்தில் சொல்லுகிறார் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நடந்தது என்று. So they were under bondage and they were delivered. The redemption, that is the important thing that he is which is in his mind and he is talking about. 430 வருடங்களுக்கு மேலாக எகிப்துடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்து இப்பொழுது விடுதலை அளிக்கிறார்கள்.
அது மக்களுடைய மனதிலும் இருக்கிறது, இவருடைய மனதிலும் இருக்கிறது. ஆகவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்ததைத்தான் இவர்கள் குறிப்பிடுகிறார். So he is saying, chronologically you ask this, go back, see, from the day that you were redeemed from Egypt till the day of creation, going back, that is from creation to this day, has ever anything such thing has happened? Think about that, he is saying. இங்கு காலச்சக்கரத்தில் எது முதலாவது நடந்ததோ அதிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இன்றிலிருந்து, எகிப்திலிருந்து நீங்கள் விடுதலையான இந்த நாள் முதற்கொண்டு உலகம் உண்டானது சிருஷ்டித்த நாள் வரைக்கும் நீங்கள் விசாரித்து பாருங்கள், கேளுங்கள், இதுபோல நடந்தது உண்டா என்று. He asked from one end of heaven to the other end of the heaven. That is not only chronologically but geography also. The whole earth, such a great event has never happened. இங்கு வானத்தின் ஒரு முனை தொடங்கி அது மறுமுனை மற்றும் சொல்லும் பொழுது அது காலத்துடைய நாள் மட்டுமல்ல, ஒரு புவியியல் பரப்பின் அடிப்படையிலும் கூட உலகத்தில் இது போல எங்கும் நடந்தது கிடையாது என்று தேவன் சொல்கிறார். So he is posing 4 questions. Has any great events like this ever happened? That's the question he is asking. இங்கு 4 கேள்விகளை கர்த்தர் வரிசைப்படுத்துகிறார். முதலாவது, இப்படிப்பட்ட பெரிய காரியம் எவ்விடத்தில் நடந்தது உண்டோ? So that shows that God is great and God is sovereign. That great God and sovereign God is with you. With his power you can very easily enter and conquer the land. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள சர்வ அதிகாரமுடைய ஏகாதிபத்தியம் உள்ள தேவன் பெரியவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் தேசத்துக்கு நீங்கள் போங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Has anything ever heard? Has anybody ever heard about this? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டது உண்டா? யாராவது கேட்டு கூட இருக்கிறீர்களா? So examine all the literature, all the records. Such a great redemptive plan and execution has never happened in the history. இதுபோல இதுவரைக்கும் வந்த எல்லா இலக்கிய சரித்திரங்களையும் புரட்டி பாருங்கள். எந்த ஜாதியாவது எந்த நாடாவது இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை அனுபவித்தது உண்டா என்று. Even in mythology, even in legendary, even in imaginative stories, this has not happened. கட்டு கதைகளையும் பெரிய பெரிய தத்துவ கதைகளின் எதிரும் கூட, வரலாற்றில் மட்டுமல்ல மனிதனுடைய கற்பனையில் உண்டான கதைகளிலும் கூட இப்படிப்பட்ட விடுதலை குறித்து யாரும் எழுதினது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. So why he is telling all these things? ஏன் இதெல்லாம் சொல்லுகிறார் மோசே? Why he is reviewing the past? ஏன் இந்த பழைய கதைகள் எல்லாம் மறுபடியும் புதிய மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? So all these things they tell about their God, Yahweh, how great he is and how with his help they can conquer. இவை எல்லாவற்றையும் ஏன் சொல்கிறார் என்றால், உங்களோடு கூட இருக்கிறார், இந்த காரியங்களை செய்து வருகிற அந்த யாவே தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார். The third question, has any people ever heard the voice of God speaking from the midst of fire and survived? மூன்றாவது கேள்வி, அக்னியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? So the God of Israel is a revealing God, is a communicating God, but the other gods, there is no record that those gods have spoken or revealed, communicated, related with people. இஸ்ரவேலுடைய தேவனான அந்த யாவே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தன்னை மற்ற மக்களோடு கூட தொடர்பு ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இவரை போல வெளிப்பாடுகளை தருகிற தேவனும் மக்களோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய தேவன் இவராக உண்டா என்கிறார். So see, God is speaking from fire. He is the consuming fire. Can anyone survive when such God is speaking? தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அந்த அக்னியிலிருந்து அவர் பேசுகிறார். இதுபோல அக்னியிலிருந்து பேசக்கூடிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு மக்கள் யாரேனும் உண்டோ? If you hear from such God, certainly you will be consumed. But not only you heard his word, but you are living. பட்சிக்கிற அக்னியிலிருந்து கேட்கக்கூடிய தேவனை நீங்கள் கேட்டால்
நிச்சயமாக அந்த அக்னி உங்களை பட்சித்து விடும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பட்சிக்காமல் அழிந்து போகாமல் இன்றும் உயிரோடு இருக்கிறீர்கள். See, you are living by the grace of God. So with this grace, you can easily enter into the land of Canaan. ஆகவே அப்படிப்பட்ட அக்னியிலிருந்து பேசக்கூடிய தேவனது வார்த்தைகளை கேட்டு உயிரோடு இருக்கிறீர்கள். காரணம் கர்த்தருடைய கிருபை. ஆகவே இந்த கிருபையினால் நீங்கள் தேவன் உங்களுக்கு வாக்குறுதி பண்ண தேசத்துக்குள்ளாக செல்ல முடியும். செல்லுங்கள். The fourth question. Has any God dared to do what Israel's God has done? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் செய்த இந்த அடையாளங்கள் அற்புதங்களை எல்லாம் வேறு ஒரு தேவனால் செய்வதற்கு துணிச்சல் உண்டோ? See, in the land of Egypt, Israelites were slaves. They do not know how to handle weapons, and they know only to execute the commands given. 430 வருடங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போர் ஆயுதங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்துவது என்றே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒரு விஷயம்தான், அவர்களது மேலதிகாரம் உள்ள மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வது மட்டும்தான். So they cannot lead, they cannot organize, they cannot fight. They are helpless in whatever count it is. அவர்களால் ஒரு போரை ஆயத்தப்படுத்த முடியாது, போருக்கான வீரர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாது, சண்டை போட தெரியாது. So this Yahweh goes to Israel and redeems the slaves from the greater power, the power of Egypt. இப்படிப்பட்ட தேவனானவர் இஸ்ரேல் மக்களிடத்தில் சென்று அவர்களை அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு அதிகாரமுடைய போர் ஆயுதங்களை வைத்து உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த எகிப்தின் அதிகாரத்திலிருந்து மீட்டு வருகிறார், விடுதலை கொடுக்கிறார். So if God is able to redeem them, will he not protect them when these people enter the land of Canaan? இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள மக்களிடத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவனால் முடியும் என்றால் இதைவிட அதிகாரத்தை குறைந்த மக்களிடத்திலிருந்து காப்பாற்ற முடியாதா? So in the ancient Near East, no God will dare to enter into the other nation and redeem some people from there. So that's what he is saying. Even in mythology, even in imagination, such things cannot happen. பூர்வ காலத்தில் இருந்த கடவுள்கள் சொல்லப்படக்கூடிய வேறு எந்த கடவுள்களையும் கூட மற்ற நாடுகளுக்கு சென்று இதுபோல எதையும் செய்ய முடியாது, செய்தது இல்லை. கட்டு கதைகளிலும் கூட இது போன்ற கதைகள் எல்லாம் வந்தது கிடையாது. See, look at the expressions. There are 7 expressions of God's daring act, mighty acts, miraculous signs, war, fads, strong hand, outstretched arm, awesome deeds. 7 things are mentioned there. தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை 7 வகையான வார்த்தைகளால் காண முடியும். சோதனைகளினாலும், அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், யுத்தத்தினாலும், வல்லமையுள்ள கரத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும், மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வாசிக்கிறோம். So our God is an awesome God. This awesome God has redeemed you. When he has redeemed you, he can extend the same grace when you enter the land to protect you. ஒரு அற்புதமான தேவன், வியத்தகு கிருபைகளை தரக்கூடிய ஒரு தேவன் உங்களை விடுதலை பண்ணி இருக்கிறார். ஆகவே விடுதலை பண்ணின தேவனால் உங்களை பாதுகாக்க முடியும் நீங்க போகக்கூடிய தேசத்தில். See, we understand that it is only by God's permissive will they heard the word of God and survived. தேவனுடைய அனுமதிக்கும் சித்தத்துக்கு உட்பட்டுத்தான் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கேட்டு உயிரோடு இருக்கிறீர்கள். And that's because of the love of God. Love, that message dominates here. தேவனது அன்புதான் அதற்கு காரணம். ஆகவே இந்த பகுதிகள் எல்லாமே தேவனது அன்புதான் ஓங்கி இருக்கிறது. So the Hebrew word love is ahava. Ahava is the Hebrew word for love. அன்பு என்ற அந்த வார்த்தைக்கு பதத்துக்கு எபிரேய பதம் அகாவா. So the covenantal commitment demonstrated, in action in the interest of the other person.
Covenantal commitment. God commits himself to love the people, to deliver the people, to protect the people, to send them into Canaan. உடன்படிக்கைக்கு பின்பாக இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு. தேவன் தனது பிள்ளைகளோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் அவர் காண்பிக்கிற ஒரு ஆக்ரோஷம், ஒரு அர்ப்பணிப்பு. அவர்களை எப்படியாவது ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையின்படி அந்த தேசத்துக்கு கொண்டு செல்வேன் என்று தேவன் காண்பிக்கிற ஒரு செயல்படக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு அர்ப்பணிப்பு, சமர்ப்பணம். It's not simple feeling, but love in action. God so loved the world, he gave his only begotten son. அது வெறும் உணர்ச்சிகரமான பேச்சு மட்டுமல்ல, அது செயல்படக்கூடிய அன்பானது செயல்படும் விதமாக காணப்படுகிறது. தேவன் உலகத்தை அன்பு கூர்ந்து தனது குமாரனையே தந்த அந்த செயல்பட்ட விதம். So he loved not in the interest of himself, but the interest of the loved people, interest of the other person, interest of Israel. தேவன் பிரதானமாக அவளை அன்பு செய்வது தனக்கு பிரியமானது என்பதற்காக அல்ல, அன்பு செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வில் நன்மை வர வேண்டும் என்று அந்த மக்களுடைய நலனை முன்னாக வைத்து தேவன் செயல்படுகிறார். So please read verse 37. 37. Verse 37 in English. God chose Israel's descendants. அவர் உங்கள் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். So God's love is based upon his choice. He decides to love, not because of, there are so many things I will explain. தேவன் அன்பு காண்பிக்கிறார் என்பது ஏதோ கட்டாயத்தின்படியோ வேறு மக்கள் அந்த மக்களுடைய நன்மையின்படியோ அல்ல. அவர் அன்பு காண்பிக்க அவர் தீர்மானம் எடுத்திருக்கிறார். அன்பு காண்பிப்பதை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பு காண்பிக்கிறார். So not because of there is something these people of Israel had, they had something to be loved. தேவனால் அன்பு காண்பிப்பதற்கான ஏதோ ஒரு திறமை அல்லது ஏதோ ஒரு 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 நன்மையான காரியம் இந்த மக்களிடத்தில் இருக்கிறது என்பதற்காக தேவன் அன்பு காண்பிக்கவில்லை. தேவன் அன்பு காண்பிக்க அவர் சித்தமாக இருந்தார். ஆகவே அன்பு காண்பிக்கிறார். So from time and again the Israelites proved they were no way better than anybody else, no way better than the Egyptians, no way better than the Canaanites. ஆனால் திரும்ப திரும்ப இஸ்ரேல் மக்கள் நிரூபிக்கிறார்கள், தேவனது அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதி இல்லாத மக்கள் என்று. மறுபடியும் பாவம் செய்து தேவனது அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எங்களுக்கு தகுதி இல்லை என்பதை அவர்கள் மறுபடியும் நிரூபிக்கிறார்கள். So in chapter 7 Moses makes it clear that see, God did not choose them because they were numerous. God did not choose them that they were like Egyptians. If God wanted to choose on that day, the best choice would have been the Egyptians, because that they were the greater kingdom. When God wanted to establish kingdom, probably he could have sought the help of Egyptians. தேவன் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்களைப் போல பெரிய ஜாதி என்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை கர்த்தர் திறமையிலும் அந்தஸ்திலும் அல்லது பெரிய பெரிய பணம் செல்வாக்கு புகழிலும் பெரிய மக்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் அந்த காலத்தில் எகிப்தியரை தான் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. So we see about that in chapter 7. In which verse? No need. But chapter 7. 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் நம்மால். About this, that is, God has not chosen them because they were numerous. அவர்கள் மிகப்பெரிய ஜாதி என்பதற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் அதிகாரம் 7இல் வாசிக்க முடியும். So in chapter 8 he says that God did not choose them because they were talented and prosperous. அதிகாரம் 8இல் அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்த மக்கள் என்பதற்காக அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்பதையும் கூட அவர் சொல்கிறார். In chapter 9 we know that he did not choose them because they were righteous. That's what he is saying. They were not righteous. அதிகாரம் 9இல் அவர்கள் நீதியுள்ள மக்கள் என்பதற்காகவும் கூட தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவர்கள் நீதியுள்ள மக்கள் அல்ல. Because at this time probably what was in Moses' mind was that the golden calf incidents. ஒருவேளை இது சொல்லும் பொழுது மோசேயுடைய மனதில் அந்த பொன் கன்றுக்குட்டிகளை அவர் வணங்கின நிகழ்வு மனதில் இருந்திருக்கலாம். So the election is not because of virtue of anything of this light. தேவனது தெரிந்தெடுப்புக்கு பின்பாக இருக்கிற விஷயங்கள் மக்களுடைய நன்மையான காரியங்களோ அல்லது நீதியோ அல்லது திறமையோ எதுவும் கிடையாது. So God chose Israelites
because he decided to choose them. தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். காரணம், தெரிந்து கொள்ள அவர் முடிவெடுத்தார், தீர்மானம் எடுத்தார். So God is sovereign and he is gracious. கர்த்தர் சர்வ அதிகாரமுடையவர், அவர் கிருபையுள்ளவர். So this is the good news that Moses is giving. இதுதான் இந்த நற்செய்தியை தான், இந்த சுவிசேஷத்தை தான் மோசே அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார். And in chapter 4, now from 10 to 13, now he is saying how these people have seen the glory of God. அதிகாரம் 4 10 லிருந்து 13 வரைக்கும் இந்த மக்கள் தேவனது மகிமையை எப்படி கண்டார்கள் என்பதை விளக்குகிறார். Okay, now coming to the theological lesson from verse 35 and 39, he is saying that there is no God is greater than the God of Israel, and no God has ever done anything what God has done. இப்பொழுது தேவனது இறையியல் உண்மைகளை குறித்து நாம் தியானிப்போம். 35 லிருந்து 39 வரைக்கும் இந்த தேவனை போல ஒரு குணமுள்ளவன் ஒருவரும் கிடையாது, இந்த தேவனை போல மகா பராக்கிரமங்களை செய்த தேவன் ஒருவரும் கிடையாது. So when you are trying to make idols and you are trying to domesticate your God, you are God, you are becoming God in making God. நீங்கள் தேவனுக்கென்று ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணும் பொழுது நீங்கள் தேவனாகி விடுகிறீர்கள். தேவனை உங்களது கரங்களுக்கு கீழாக இருக்கிற ஒரு சிறிய ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக்கி விடுகிறீர்கள். So in chapter 4 verse 28 he says that if you want to make your own gods, if you want to worship such gods, it's better you go out of my land and go to Babylon. அப்படிப்பட்ட மரமும் கல்லுமான ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்க விரும்பினால் நீங்கள் என்னுடைய தேசத்திலிருந்து வெளியே சென்று விடுங்கள், பாபிலோனுக்கு செல்லுங்கள், அங்கே போய் பண்ணிக்கொள்ளுங்கள். Basically people are hungry for God. Now hungry God for who can sense their needs. உண்மையாகவே இயல்பாகவே மனிதனுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவனை குறித்தான ஒரு தாகம், ஒரு பசி உண்டு. No, you can see the idols, no, they will have big eyes and big ears. The point is they have to see people and they have to hear what the people say. That is the idea. பொதுவாக மக்கள் பெரிய விக்கிரகங்களை செய்கிறார்கள். அந்த விக்கிரகங்களில் காது பெருசாக இருக்கிறது, கண் பெருசாக இருக்க காரணம் என்னவென்றால் எங்களை தேவன் கண் கொண்டு பார்க்க வேண்டும், நாங்கள் பேசுவதை தேவன் கேட்க வேண்டும் என்ற ஒரு பசி, ஒரு தாகம் மனதில் உள்ளடத்தில் இருப்பதனால் தான் அப்படிப்பட்ட விக்கிரகங்களை அவன் செய்கிறான். But the God of Israel has no ears but hears. He has no eyes but he sees. But he has no mouth but he speaks and communicates. இஸ்ரவேலின் தேவனுக்கு காதும் இல்லை, ஆனாலும் கூட தனது பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறார். இஸ்ரவேல் தேவனுக்கு கண்கள் இல்லை, ஆனால் எல்லா மக்களையும் அவர் காண்கிறார். இஸ்ரவேல் தேவனுக்கு வாய் இல்லை, ஆனால் தனது பிள்ளைகளோடு பேசுகிறார். So this is the theological lesson. They should know who the God of Israel is. இதுதான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இறையியல் பாடம். The God of தேவன் யார் என்பதை. The God of Israel is Yahweh. Yahweh is the only God. இஸ்ரவேலுடைய தேவன் யெகோவா, அந்த யெகோவா தேவன் தான் ஒரே தேவன். That is the main message. Time and again Moses is making them to understand. இந்த ஒரே சத்தியத்தை தான் மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ள என்பதற்காக மோசே சொல்லிக் கொண்டே இருக்கிறார். So Egyptians had many gods, many physical gods, many conceptual gods, many philosophical gods. See, likewise Canaanites also had many such gods, but they are not gods. Yahweh is the only God. It is to that only God you should worship and serve him. எகிப்து மக்களை பொறுத்தவரை அவர்கள் தத்துவ ரீதியான கடவுள்கள் உண்டு, மத ரீதியான கடவுள்கள் உண்டு, சரீரப்பட்ட கடவுள்கள் உண்டு, ஆனால் அவையெல்லாம் கடவுள்களே இல்லை. ஒரே ஒரு தேவன் தான் யெகோவா தேவன். அந்த தேவனை தான் இஸ்ரவேல் மக்கள் வணங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கட்டளையிடுகிறார். So that is the basis on which we have the world view and we act upon. அதுதான் நாம் கொண்டிருக்க வேண்டிய உலகப்பூர்வமான பார்வை, கண்ணோட்டம். அதன் அடிப்படையில் தான் நமது வாழ்க்கை எல்லாம் இயங்க வேண்டும், நமது உலகம் இயங்க வேண்டும். So this is the lesson that these people are supposed to teach to their children and to children's children. இந்த சத்தியத்தை தான் இந்த மக்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூட போதிக்க வேண்டும். So we have seen the historical lesson and we have seen the theological lesson. Now the practical lesson. நாம் வரலாற்று ரீதியான பாடத்தை கற்றுக்கொண்டோம், இறையியல் பாடத்தை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் நடைமுறை ரீதியான பாடத்தை கற்றுக்கொள்வோம். The practical lesson is nothing but obey. It's not greater burden. You depend upon God. Take counsel from the God.
from God. நடைமுறை ரீதியான பாடம் என்னவென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். இதுதான். So in the Garden of Eden, your father Adam failed. He failed to depend upon me. I'm giving you the next chance. You enter the land of God. Land God gives, the good land. You trust in me and obey me. That's what he says. உங்களுடைய பிதாவான ஆதாம் தோத்து போனான், என்னையே சார்ந்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது அதை போல ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். உங்கள் பிதா எதை செய்யவில்லையோ அதை நீங்கள் செய்யுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள், என்னையே சார்ந்து கொள்ளுங்கள், நன்மையான தேசத்தில் நீடித்து வாழ இருப்பீர்கள். So you are redeemed, you are saved from such a great slavery and burden. Then why can't you obey me? மிகப்பெரிய ஒரு மோசமான அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஏன் நீங்கள் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள், என்னை ஏன் அன்பு செய்ய மாட்டீர்கள்? You are obeying to the Egyptians. You are obeying to the Egyptian command. Now after redemption, why can't you change that center of command? Why can't you depend upon me? Why can't you obey me? That's what God says. அன்பில்லாத மிக மோசமான அதிகாரமுள்ள எகிப்து மக்களுக்கு எகிப்தியர்கள் கீழ்ப்படிந்திருந்தீர்கள், ஆனால் அன்புள்ள கிருபையுள்ள எனக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டீர்கள்? So why can't you be thankful to me? ஏன் இன்னும் எனக்கு நீ நன்றியுள்ள மக்களாக இருக்க போவது கிடையாது? So the ancient the people who lived in the ancient Near East, when they prayed to God, they prayed something like that. பூர்வ காலத்தில் இருந்த மக்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபித்திருக்கிறார்கள். Oh my God, I do not know whether that you are there. I do not know whether you are the God, or I do not know, I have to appeal to some other God. I do not know. ஓ கர்த்தாவே, ஓ கடவுளே, உண்மையாகவே கடவுள் ஒருத்தர் இருக்கிறீங்களா? நான் கூப்பிடுறதுதான் உண்மையான கடவுளா? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? ஒன்னும் தெரியாது, சும்மா அவங்க ஏதோ ஜெபிச்சிட்டு இருக்காங்க. I do not know what sin I have committed. நான் என்ன விதமான பாவம் செய்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. Yesterday while I was walking, I stepped on a bug. நேற்று நான் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வண்டை வீழ்த்தி விட்டேன். I do not know whether that is sin. If that is sin, I do not know what restitution I have to make. ஒருவேளை வண்டின் மேல் மிதித்தை சாகடிப்பது பாவமானால் அந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் என்ன என்று எனக்கு தெரியாது. So they do not know many things. They do not know their God. They do not know what sin they are committing. They do not know how to appease God. So they are doing many things from their own imagination. Their God has not given them any revelation, any commandment, nothing of that sort. அவர்களுக்கு உண்மையான தேவன் என்றால் யார் என்று தெரியவில்லை, தான் செய்வது பாவம் என்று தெரியவில்லை, அந்த தேவனை நான் எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியவில்லை, தேவனை பற்றியோ தங்களது வாழ்க்கை பற்றியோ எதுவுமே தெரியாத ஒரு மக்களாக அவர்கள் இருந்தார்கள். So I am Yahweh your God. I have revealed myself to you and I have given you the commandments so that you will know what sin is, and I have redeemed you. See, that's because of the grace, my grace, and I have offered you forgiveness from your sins. நான் யெகோவா என்ற தேவன், நான் தான் உண்மையான தேவன். எனக்கு விரோதமாக நீங்கள் செய்யக்கூடிய எவைகளெல்லாம் பாவங்கள் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு தருவதற்கு எது வழி என்று நான் அறிவித்திருக்கிறேன். ஆகவே என்னிடத்தில் வாருங்கள், மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். So this is the good news that Moses is giving. This is the gospel that Moses is preaching. இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். ஆகவே மோசே இதை அந்த மக்களுக்கு சொல்கிறார். This is nothing but the shadow of what happened in the New Testament. புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்ததோ அதோடைய ஒரு நிழல் தான் மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது. Passover is a shadow of the Christ's death on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்ததுதான் மோசேயுடைய காலத்தில் நடந்த சங்கார தூதனும் அந்த பஸ்கா என்ற அந்த ஆடு பலியிட்டதும். So here God enters into the kingdom of Egypt and redeemed people, redeemed from darkness. Now that's what in the New Testament also we see, that our God has redeemed us from Satan, from the darkness, and has put us in the light. இங்க பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறோம்? கர்த்தரானவர், உயிருள்ள தேவனானவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்று மக்களை அங்கிருந்து விடுவித்து ஒரு விடுதலை தருகிறார், சுதந்திர தேசத்தை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவரும் கூட அப்படித்தான் செய்கிறார். நம்ம எல்லாம் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம், நம்மை அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி
அனுபவித்து மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார். So this is the message Moses is preaching. Loaded with this message, go and conquer the land. That's what he's saying. மோசே தான் சொல்கிறார், இந்த சத்தியத்தை நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளாக நிறுத்திக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். So your God is sovereign, your God is mighty, he is gracious, he is revealing, he is making covenant, and what are the things they are doing? What not he has done? He has not done. உங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ அதிகாரமுடையவர், தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார், உங்களை மீட்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக செய்யாதது என்ன உண்டு? So why don't you trust him, believe him and obey him? ஆகவே ஏன் இந்த தேவனை நீங்க நம்ப கூடாது, ஏன் விசுவாசிக்க கூடாது, ஏன் சார்ந்திருக்க கூடாது, ஏன் அவர் கீழ்ப்படிய கூடாது? So that is the message that he is giving to us also. இந்த சத்தியத்தை தான் மோசே நமக்கு கொடுத்திருக்கிறார். So the gospel according to Moses is reflected and echoes in the gospel according to Matthew, Mark, Luke, John and rest of the epistles. மோசேயுடைய அந்த நற்செய்தியானது, சுவிசேஷமானது மார்க்குடைய நற்செய்தியையும் மத்தேயுடைய நற்செய்தியிலும் யோவானுடைய நற்செய்தியிலும் லூக்காவின் நற்செய்தியிலும் கூட எதிரொலிக்கிறது. So we are having a sovereign God, we are having a gracious God, we are having a revealing God, we are having a covenant making God. How great our God is! With whom will you compare this God to? நமது தேவன் எவ்வளவு பெரியவர், சர்வ அதிகாரமுடையவர், சர்வ வல்லமையுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவர். இவரை போல யார் நமக்கு உண்டு? So we have every reason to trust him, believe him and obey him. அவரை நம்புவதற்கு, அவரை விசுவாசிப்பதற்கு, அவரை சார்ந்து கொள்வதற்கு, அவரை கீழ்ப்படிவதற்கு ஒரு சாத்தியமான நல்ல ஒரு காரணங்கள் கூட நமக்கு உண்டு. So may God help us to trust him and obey him. இந்த தேவனை நாம் நேசிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.